ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா வை சேனல். ஒவ்வால் மீன் பிரியாணி செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் வச்சுருக்கேன். அடுப்பில் பாத்திரம் வச்சுக்கலாம். 1 கிலோ பாத்திரம் வச்சுக்கிறேன். நான் 1/2 கிலோ செய்ய போகிறேன். நல்லா பாத்திரம் சூடானதுக்கப்புறம் 100 கிராம் எண்ணெய் போட்டுக்கலாம். லவங்கம், பட்டை, ஏலக்காய் போட்டுக்கலாம். பட்டை 4, லவங்கம் ஒரு 3, ஏலக்காய் ஒரு 3ங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக வெட்டி அதுவும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கட்டும், அது மட்டும் வெயிட் பண்ணலாம். தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். மீன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலா நம்ம ஆட் பண்ணலாம். மீனுக்கு அந்த ஸ்மெல் வரக்கூடாதுன்னு மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள் அது 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது அப்படியே மசாலா ஊறட்டும். ஏன்னா கவுச்சி ஸ்மெல் வராது இந்த மாதிரி மசாலா ஆட் பண்ணால், அதனால தான். பாருங்க, நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். நான் ஒரு கட்டில் 1/4 கட்டு புதினா எடுத்திருக்கேன். 1/4 கட்டு புதினா, 1/4 கட்டு கொத்தமல்லி அதிலே ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதே மாதிரி தக்காளியும் அதே 3 தக்காளி போடுறேன். இதே மாதிரி ஸ்லைஸாக வெட்டி போட்டுக்கலாம். போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 25 கிராம் பூண்டு, இஞ்சி ஒரு 75 கிராம் போட்டுக்கலாம். போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கனுக்கு எந்த மசாலா போடுறோமோ அதே மசாலா தான் இதில் சிக்கன், இதில் மீன், அவ்வளோதாங்க வித்தியாசம். மசாலாலாம் குறைய வேணாம், இதே மசாலா தான் இருக்கட்டும். அப்போ தான் டேஸ்ட்டும் வரும். தனி மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா அந்த மசாலா மீனில் வேறு நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. தயிர் 100 கிராம் தயிர் போடுறேன். ஃபுல்லாக மசாலாலாம் நல்லா வதக்கட்டும், அது மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா வதங்கிருச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு. பாருங்கள், இது சூப்பராக தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வர நேரத்தில் தான் தண்ணி போடணும். நீங்கள் அப்படியே கூட செஞ்சிங்கன்னா அதுக்கு தகுந்தபடியாக நீங்கள் மசாலா ஆட் பண்ணலாம். தண்ணி போட்டுக்கலாம். நான் 2 கிளாஸ்க்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். 1 கிளாஸ்க்கு 1
தண்ணி ஊற்றுறேன். அந்த மாதிரி 3 ஊற்றிக்கோங்க. நல்லா பாருங்கள், தண்ணி இந்த மாதிரி கொதி வந்துருச்சு. மீன் எடுத்து அப்படியே மொல்லமாக தனித்தனியாக போட்டுக்கோங்க. நம்ம சிக்கனாக இருந்திருந்தனா முன்னாடியே நாங்கள் வந்து கறியை போட்டு தனியாக போடுவோம். இது மீன் இருக்கிறதுனால தண்ணி போட்டு மீனை போடணும், அவ்வளோதான். ஏன்னா மீன் வந்து வேக வைக்க தேவையில்ல. மீனை போட்டு அந்த நிமிஷமே நம்ம அரிசி கழுவி வாஷ் பண்ணி அப்படியே போட்டுருணுங்க. மிக்ஸ் பண்ணுறது கூட நீங்கள் வருங்க லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், ஒரு லைட்டாக கொதி வரும்போது இந்த டைமில் நம்ம அரிசி போட்டுக்கலாம். இங்கே வந்து அரிசி கொதி வந்து அந்த மீனெல்லாம் உடஞ்சிரும், முள் தனியாக ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் அரிசி போட்டுக்கணும். மீன் பிரியாணி மட்டும் பார்த்து செய்யணும், அங்கேயே நின்றுட்டு செய்யணுங்க, அப்போ தான் கரெக்டாக வருங்க. பாருங்கள், லைட்டாக தான் கிண்டி விடணும். அவ்வளோதான், அப்படியே மூடிடுங்க. நல்லா கொஞ்சம் வேகட்டும், அரிசி வேகட்டும். பாருங்கள், மீன் உடையாத மாதிரி இருக்குது பாருங்கள். மொல்லமாக நம்ம வந்து கிண்டி விடணும். இன்னும் தண்ணி இருக்குது, இன்னும் கொஞ்சம் மூடிடலாம், தண்ணி ட்ரை ஆகட்டும். பார்க்கலாம், பாருங்கள், இந்த மாதிரி ட்ரை ஆயிடுச்சு. பாருங்கள், மீன் வந்து உடையவே இல்லை, அப்படியே முழுசாக மீன் இருக்குது. மீன் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி தண்ணி இருக்கும்போது நம்ம தம் கொடுக்கலாம். கீழே வந்து தவா வச்சுக்கோங்க. தம் கொடுக்கும்போது தவா நல்லா ஸ்பீடில் வச்சுக்கோங்க. தவா சூடாகட்டும், அது மேலே சாப்பாடு அந்த வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அந்த பேப்பர் வச்சுட்டு தட்டு மூடி அது மேலே வெயிட் வச்சுக்கோங்க ஏதாவது. அவ்வளோதான், தம் ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், அது மட்டும் தம் கொடுக்கலாம். ஸ்லோ வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஸ்பீடில் இருந்தது, தவா நல்லா சூடாயிடுச்சு. ஸ்லோ வச்சுக்கோங்க. இப்போது 10 நிமிஷம் ஸ்லோலியே தம் கொடுங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்து காட்டலாம், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்க, தண்ணி இல்லை, எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு, நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்க, மீன் கூட நல்லா முழுசாக இருக்குது. பாருங்க, முழுசாக இருக்குது மீன். இந்த மாதிரி மொல்லமாக எடுத்து நம்ம கொடுக்கணும். பாருங்கள், தட்டில் போட்டு காமிக்கிறேன், சூப்பராக வந்திருக்கு மீன் பிரியாணி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும், கவுச்சி ஸ்மெல்லாம் வராதுங்க. செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.